ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது. நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டு, சாயப்பா இது கனவா அல்லது நினைவுதானா எப்படின்னு திகச்சு போற அளவுக்கு உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்க போறேன். இத்தனை நாளா தேவைக்கு ஏற்றபடி வருமானம் இல்லாம வரவை விட செலவு அதிகமாகி கஷ்டப்பட்டு கண்ணீரோடு கவலையோடு வாழ்ந்துகிட்டு இருந்த உன் துன்பங்களை போக்கி உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கு தயாராக நானே உன்னை தேடி வந்துட்டேன் என் செல்லவே. தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தவற விட்டுறாம தக்க வச்சுக்கோ. இனிமே அடுத்தவங்களை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காம, அடுத்தவங்க வாழ்க்கையில அக்கறை காட்டாம, யாரை பற்றியும் அளவுக்கு அதிகமாக தெரிந்து கொள்ள நினைக்காமல், உன் வாழ்க்கையை பத்தியும் உன் வாழ்க்கையில செய்ய வேண்டிய விஷயங்களையும் மட்டும் சரியாக யோசிச்சு புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. உன்னுடைய புன்னகை என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது. அழுகைக்கு எப்படி சக்தி இருக்கு, தேவையில்லாம நீ அழுகக்கூடாதுன்னு நான் சொல்றேனோ, அதே போல நீ சிந்தக்கூடிய புன்னகையும் எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசக்கூடிய நம்பிக்கையும் நிச்சயமாக உனக்கான நல்லதை நடத்தியே தீரும். நம்பிக்கையோட எப்பவுமே நல்லதே நடக்கும்ன்ற எண்ணத்தோடும் சாயப்பா எல்லாத்தையும் சரி செய்வார்ன்ற எதிர்பார்ப்போடும் உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உன்னை வெறுப்பவர்களுக்கு உன்னுடைய புன்னகை என்பது மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். அதே நேரத்துல உன்னை நேசிப்பவர்களுக்கு நீ சிரிச்ச முகமா இருந்தீனா நீ நல்லா வாழ்றன்னு உன்னை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள். அப்படி எப்படி யாருக்கு எந்த விதத்தில் இருக்கணுமோ அந்த விதத்தில் அந்த பதிலை தரக்கூடிய புன்னகையை உன் கூடவே வச்சுக்கோ என் செல்லமே. உனக்கு வேண்டாம்னு நினைக்கிற விஷயங்களிலிருந்து நீ விலகி இருக்க கத்துக்கோ. எது உனக்கு வேணும்னு நினைக்கிறியோ, எதை அடைவதற்கு ஆசைப்படுகிறாயோ அதை பெறுவதற்கு எல்லா வகையிலும் முயற்சி செய். உன்னுடைய முயற்சிக்கான வெற்றியை இந்த சாயப்பா நான் நிச்சயமாக கொடுத்தே தீருவேன். முதியவர்களும் வயதானவர்களும் பெற்றவர்களும் சொல்லும் வார்த்தையெல்லாம் முதல்ல கசப்பாதான் இருக்கும். நல்லா முத்துன நெல்லிக்காங்கிறது சாப்பிடும்போது கசப்பா இருந்தாலும் அதற்கு பிறகு தண்ணி குடிக்கும் போது இனிப்பாக இருக்கும் தானே. அதே போலதான் முதியவர்களும் வயதானவர்களும் பெற்றவர்களும் சொல்லும் வார்த்தையும் அவங்க உனக்கு நல்லதை எடுத்து சொல்லும் போதெல்லாம் கொஞ்சம் கசப்பா கஷ்டமா, என்னடா இது இவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்களேன்னு நினைக்க தோன்றினாலும் உன் வாழ்க்கையில அதற்கான காலம் வரும்போது, அந்தந்த வயசு வரும்போது அன்னைக்கே அவங்க சொன்னாங்களே அது இப்போது நமக்கு பயன்படுதே நினைச்சு சந்திக்கக்கூடிய வகையில, சிந்திச்சு சந்தோஷப்படக்கூடிய வகையில உனக்கு நல்லதாகத்தான் இருக்கும். சரியோ தவறோ எதையுமே தைரியமாக வெளிப்படையாக சொல்லக்கூடிய நீ யாருக்கும் கெடுதல் நினைக்கவும் மாட்ட, துரோகம் செய்யவும் மாட்டேன்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட நல்ல உன்னுடைய குணத்துக்காக தானே நானே உன்னை தேடி வந்திருக்கேன். சில உண்மைகளை எல்லா இடத்திலும் பேசிடணும்னு நினைக்காத. உனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா அதை உடனே வெளியே சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. சில உண்மைகள் மனசுக்குள்ள இருக்கும் வரையும் தான் சில உறவுகள் உன் கூட நினைச்சு நிற்பாங்க. ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு வெளியே கேட்டினா அவர்கள் அந்த தவறை திருத்திக் கொள்வதற்கு பதிலாக உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. அதனால சில உறவுகள், சில சொந்த பந்தங்கள் தவறு செய்யும் போது ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டு சண்டை போடுறதுக்கு பதிலாக அவர்கள் தானாகவே அதை உணர்ந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் காலம் வரும்னு அதை அப்படியே விட்டுவிடு என் செல்லமே. சோறு பொங்கி வரும்போது அடுப்பு கொஞ்சம் குறைச்சுதானே வைப்பத்தீய. அதே போல மனசு பொங்கும் போதும் கவலையும் வருத்தமும் கோபமும் நிரம்பி வழியும் போது வாயை குறைச்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்ட நேரங்கள்ல, ஆத்திரங்கள்ல, அழுகை வரும்போது, கோபம் வரும்போது, கவலை வரும்போது எந்த வார்த்தைகளையும் பேசாமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது. இந்த நாள் நிச்சயம் உனக்கான நாளாக இருக்கும்படி எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக நடத்தி தர்றேன். நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே என் செல்லமே. கெட்டு போற பாலுக்குள்ளேயே இருந்து கெட்டையே போகாத நெய்யை எடுப்பது போல உன் மனசுக்குள்ள இருந்து சந்தோஷமான உனக்கான நல்வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். இப்போது வேண்டுமானால் நீ கவலைப்பட்டு கண்ணீரோடும் வருத்தத்தோடும் வேதனையோடும் இருக்கலாம். ஆனா கூடிய சீக்கிரமே நீ நிரந்தர நிம்மதியோட சந்தோஷமாக வாழ்வதற்கு ஏற்றாற் போல எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சு தரப்போறேன். சில முடிவுகள்ல நீ பிடிவாதமாக இருந்தீனா சில மனிதர்கள் உன்னை விட்டு பிரிஞ்சு போக நேரலாம். ஆனா எப்போதும் எந்த சூழ்நிலையில எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சு பக்குவமாக நடந்து கொள்ளக்கூடிய ஆளாக நீ இரு. வாழ்க்கை உனக்கு கஷ்டமா இருக்குதே நினைச்சு கவலை கொள்ளாதே. அனைத்தையும் சரி செய்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. ஊரை நம்பாத, உறவை நம்பாதே. நீ உன்னை மட்டும் நம்பினால் உன் வாழ்க்கை நிச்சயமாக உயரும். நீ எப்படி வாழணும்ன்றத மத்தவங்க முடிவு பண்ணக்கூடாது, நீதான் முடிவு பண்ணணும் என் செல்லமே. உன் வாழ்க்கையை நீ நினைச்சது போலவும், நீ எதிர்பார்த்தது போலவும், நீ ஆசைப்பட்டது போலவும் அழகாய் வாழ வைப்பதற்கான வேலைகளை இந்த சாயப்பா நான் பாத்துக்கிறேன். ஓம் சாய்ராம்.